சென்னை குரோம்பேட்டிலிருந்து ரோகிணியோட கேட்டிருக்காங்க. விபத்து ஒன்றில் கணவனை இழந்த பெண்ணிற்கு இழப்பீட்டுத் தொகையாக 10 லட்சம் ரூபாய் கிடைக்கிறது. அவர் அந்த தொகையை எவ்வாறு தமது எதிர்கால சேமிப்புக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம்? இதுக்கு உங்களோட பதில் என்ன சார்? டோட்டலாக 10 லட்சம் ரூபாய் நமக்கு வந்து விட்டோமானால் ஏற்கனவே ஒரு இழப்பை சந்தித்திருக்கக்கூடிய அந்த நபருக்கு முக்கியமாக இது வந்து பிரித்து தான் செய்ய வேண்டும். முதலாவது ஏறக்குறைய ஒரு 20%, 20% அந்த 10 லட்சம் ரூபாயோடைய ஒரு 20% எடுத்துட்டு வங்கி மூலமாக நம்ம ஒரு கடனை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு பெறுகிறது. இந்த கடன் வைத்து நம்ம ஒரு சிறு தொழில், அதாவது வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு சிறு தொழிலை நாம் செய்யக்கூடும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு பியூட்டி பார்லர் அல்லது சிறு பிள்ளைக்கு ஒரு டியூஷன் நடத்துவது என்றது ஒரு சிறு தொழிலாக நம்ம ஆரம்பிக்கலாம். மீதி இருக்கிற அந்த பணத்தை வந்து நம்ம ஒரு டெட், அதாவது கடன் பத்திரத்தில் முதலீடு செய்கின்ற பரஸ்பர நிதிகள் அல்லது ஒரு பென்ஷன் ஃபண்ட் அப்படின்றது நமக்கு முதலீடு செய்யக்கூடும். இது வந்து நமக்கு மாதமாக ஒரு ஆன்யூட்டி பேசிஸ் அமௌண்ட்டில் நமக்கு வந்துவிடும். ஸோ மாதத்துக்கு செலவுக்கான பணமும் சரி, நீண்டகால அடிப்படையில் ஒரு சேமிப்புக்கும் இந்த ஒரு முதலீட்டு திட்டம் நமக்கு உதவும் என்றது நம்ம கூறலாம்.